டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இமேஜ் ஃபைலில் உள்ள டேட்டாவை எக்ஸல் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணுறது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு இமேஜ் ஃபைலில் உள்ள டேட்டாவை எக்ஸல் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு MS Office 2016 அல்லது அதற்கு அப்புறம் வெளியான வெர்ஷன்ஸை மட்டுமே யூஸ் பண்ண முடியும். MS Office 2016க்கு முன்பு வெளியான MS Office வெர்ஷனை யூஸ் பண்ண முடியாது. அதற்கான காரணத்தை நான் பின்ன சொல்கிறேன். நான் இங்கே டெஸ்க்டாப்பில் சேல்ஸ்னு பேருள்ள ஒரு இமேஜ் ஃபைலை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற எம்ப்ளாயீஸோட மந்த்லி சேலரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு. அவங்க பேர், அவங்க ஆனா பெண்ணாங்கிற டீட்டெயில்ஸ், பிரான்ச் டீட்டெயில்ஸ், டெசிக்னேஷன், மந்த்லி சேலரி, இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு. இந்த டேட்டாவை MS Office 2019 யூஸ் பண்ணி எக்ஸல் ஃபைலாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முதல்ல இந்த இமேஜ் ஃபைலை MS Word ஓப்பன் பண்ணி அதில் இன்சர்ட் பண்ணணும். நான் இப்போ MS Word ஓப்பன் பண்ணுறேன். இதில் blank டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுறேன். இதில் டெஸ்க்டாப்பில் இருக்கிற இமேஜ் ஃபைலை கொண்டு வந்து இன்சர்ட் பண்ணணும். அதுக்கு நான் இங்கே இன்சர்ட் டேபை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பிக்சர்ஸை ஓப்பன் பண்ணி இதில் டிவைஸை கிளிக் பண்ணுறேன். இப்போ இன்சர்ட் பிக்சர்னு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே லெஃப்ட் சைடில் அந்த ஃபைல் எந்த லொக்கேஷனில் இருக்கோ அந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ணணும். நான் டெஸ்க்டாப்பை செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ அந்த ஃபைல் இங்கே தெரியுது. இந்த ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இன்சர்ட்டுங்கிற இந்த பட்டனை ஒரு தடவை கிளிக் பண்ணுறேன். அந்த இமேஜ் ஃபைல் இப்போ இங்கே இன்சர்ட் ஆயிடுச்சு. இதை PDF ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு நான் அந்த ஃபைல் டேப்பை ஓப்பன் பண்ணி சேவ் ஆஸை கிளிக் பண்ணி எந்த லொக்கேஷனில் அந்த PDF ஃபைலை ஸ்டோர் பண்ணணுமோ அந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ணணும். அதுக்கு இந்த ப்ரௌஸை கிளிக் பண்ணி நான் லெஃப்ட் சைட் டெஸ்க்டாப்பை செலக்ட் பண்ணுறேன். இப்போ நாம் க்ரியேட் பண்ண போகிற PDF ஃபைலுக்கு என்ன பேர் கொடுக்கணுமோ அந்த பேரை இங்கே என்ட்ரு பண்ணணும். நான் லிஸ்ட்டுன்னு என்ட்ரு பண்ணிவிட்டேன். இப்போ சேவ் ஆஸ் டைப்பில் வேர்டு டாக்குமெண்ட்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இதில் PDFங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். PDFங்கிற இந்த ஆப்ஷன் MS Word 2016 அல்லது அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன வெர்ஷன்ஸில் மட்டும் இருக்கும். MS Word 2016க்கு முன்பு வெளியான வெர்ஷன்ஸில் இந்த PDFங்கிற இந்த ஆப்ஷன் இருக்காது. இப்போ நான் PDFை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ்ங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். இந்த ஃபைல் டெஸ்க்டாப்பில் சேவ் ஆகி அது ஓப்பன் ஆகிருக்கு. இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். MS Wordஐயும் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஃபைல் ஸ்டோர் ஆகி இதில் டேட்டா கிளியராக தெரியுது. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த PDF ஃபைலை மறுபடியும் MS Wordல ஓப்பன் பண்ணணும். அதுக்கு நான் இது மேலே மவுஸை கொண்டு வந்து வச்சு ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் உள்ளே போய் சூஸ் அனதர் ஆப்பை கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா MS Word தெரியலை. அதனால் மோர் ஆப்பை கிளிக் பண்ணி கீழ் நோக்கி ஸ்க்ரோல் பண்ணுறேன். இங்கே வேர்டு தெரியுது. அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இது MS Wordல ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இதில் தெரிகிற எல்லா டேட்டாவையும் செலக்ட் பண்ணணும். அது செலக்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு கட்டம் தெரியுது. அது மேலே மவுஸை கொண்டு வந்து வச்சுட்டு ஒரு தடவை கிளிக் பண்ணணும். நான் இங்கே மவுஸை கொண்டு வந்து வச்சுட்டு ஒரு தடவை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணாலும் இதில் உள்ள எல்லா டேட்டாவும் செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு எக்ஸலில் ஓப்பன் பண்ணுறேன். இதில் blank ஒர்க் புக்கை கிளிக் பண்ணி ஒரு blank ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். நாம் MS Wordல காப்பி பண்ண எல்லா டேட்டாவும் இங்கே பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதோட விட்த்தை அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ இதில் என்ட்ராகிருக்கிற எல்லா டேட்டாவும் செலக்ட் ஆகிருக்கு. இதை ஃபார்மேட் பண்ணணும். அதுக்கு முதல்ல இந்த பார்டர்ஸை ஓப்பன் பண்ணி நோ பார்டரை செலக்ட் பண்ணுறேன். இப்போ இதில் என்ட்ராகிருக்கிற டேட்டாவை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பார்டர்ஸை ஓப்பன் பண்ணி ஆல் பார்டர்ஸை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்டர்ஸு அப்ளை ஆகிடுச்சு. இப்போ ஹெட்டிங்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இதோட ஃபாண்ட் சைஸை கொஞ்சம் கூட்டுறேன். அதை போல்ட் ஆக்குறேன். இப்போ இதோட பேக்ரவுண்டில் ஒரு கலர் கொடுக்குறேன். இப்போ இதை கரெக்டாக ஃபார்மேட் பண்ணியாச்சு. இப்போ இதை கம்பேர் பண்ணி பார்க்கலாம்.
இந்த இமேஜ் ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆதினி மந்த்லி சேலரி 41,620. ஆதினி 41,620. இங்கே லாஸ்ட்டில் தினேஷோட சேலரி 56,960. இது பார்த்தீங்கன்னா எல்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக ஒரு இமேஜ் ஃபைலை எக்ஸல் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.